ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ், எழில் டவர், பொனமாப்பேட்டை ரயில்வே கேட் அருகில், சேலம் 1. உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து வித உட்டன் ஃபர்னிச்சர்கள், ஸ்டீல் ஃபர்னிச்சர்கள், ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் நல்ல தரத்துடன் கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு, ஃபைனான்ஸ் வசதி உண்டு. இப்பொழுதே வருகைதாரீர் ஈசன் எழில் ஃபர்னிச்சர், எழில் டவர், பொனமாப்பேட்டை ரயில்வே கேட் அருகில், சேலம் 1. 9842758427. சேலத்திலிருந்து ஆத்தூர் போகும்போது வர ஊர் தான் பெத்தநாயக்கம்பாளையம். அந்த பெத்தநாயக்கம்பாளையம் போர்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பெத்தநாயக்கம்பாளையம் ஊருக்குள்ளே போனோம்னாக்கா ரைட் சைடில் பாலத்தை தாண்டின உடனே ஓலப்பாடி போகிறதுக்கு ஒரு தெரு ஒன்று திரும்பும். ஓலப்பாடி போகிற வழின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஓலப்பாடி போகிற வழியில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஓலப்பாடி போகிற வழியில் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ரயில்வே கேட் வரும். ஓலப்பாடி ரூட்டில் ரயில்வே கேட், பெத்தநாயக்கம்பாளையம் ஓலப்பாடி ரயில்வே கேட். அந்த ரயில்வே கேட்டை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னாக்கா நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு அற்புதமான, பாருங்கள், இப்போ ரயில் வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் ரயில் போகிறத பார்க்குறது தனி அழகு, மனசுக்கு சலிக்கவே சலிக்காது. அந்த ரயில் போகிறது அவ்வளோ அழகு, எல்லாரும் ரசித்து நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜீவ சமாதி நம்ம சேலம் மாவட்டத்தில், சேலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெத்தநாயக்கம்பாளையம் ஊரில் அமைஞ்ச ஒரு சுவாமிகளோட ஜீவ சமாதியை பார்க்க போகிறோம். அதாவது சேலம் டு பெத்தநாயக்கம்பாளையங்கிற ஊரில், பெத்தநாயக்கம்பாளையத்துலேருந்து ஓலப்பாடிங்கிற ஊருக்கு போகிற வழியில், ஓலப்பாடி போகிற வழியில் ரயில்வே கேட்டு தாண்டின உடனே வலதுகை பக்கம் அமைஞ்சுள்ளது தான் இந்த பொன்னம்பல சாமி, ஸ்ரீ பொன்னம்பல சாமிகளோட ஜீவ சமாதி. குருவே சரணம். இந்த பொன்னம்பல சுவாமிகளுடைய ஜீவ சமாதி வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சமாதி. இங்க சிவன் இருக்காரு லிங்க வடிவில், நந்தி இருக்காங்க. பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்கள் எல்லாம் வந்து நல்ல விசேஷ பூஜை அன்னதானங்கள் நடக்குது. பொன்னம்பல சுவாமிகள்ங்கிறவர் வந்து இந்த இடத்துல வாழ்ந்து இறை தொண்டு புரிஞ்சு மக்களுக்கெல்லாம் இறை சேவை செஞ்சு அவர் வந்து ஜீவ சமாதியான இடம் இது. அந்த பொன்னம்பல சாமிகள் வந்து நல்ல இறைவனுக்காக தொண்டு புரிந்து, சிவ தொண்டு புரிந்து, சிவனடியாரா வாழ்ந்து அவர் வந்து ஜீவ சமாதியான இடம். அந்த இடம் பாருங்க, நல்லா அழகா மரங்கள் எல்லாம் சூழ்ந்து பசுமையோட, முன்னாடி விநாயகர் இருக்காரு, அழகான செடிகள்லாம் உள்ள வச்சிருக்காங்க. உள்ளதான் வந்து ஜீவ சமாதி இருக்கு. அந்த ஜீவ சமாதியை நம்ம இப்ப தரிசிக்கலாம் வாங்க. சுவாமிகளோட ஜீவ சமாதிக்குள்ள வந்திருக்கோம். ஜீவ சமாதி அடுத்து பார்க்க போறோம். வழியெல்லாம் நல்ல செடிகள் வச்சு ரொம்ப அழகா, ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்வு, ஒரு தெய்வீக உணர்வு தருது. நல்ல நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய அளவுல இந்த ஜீவ சமாதியில் வரும்போது அந்த வைப்ரேஷனை நம்மளால உணர முடியுது. தென்னாடுடைய சிவன், எந்நாட்டவர்க்கும் இறைவன். ஓம் நமச்சிவாயா. ஸ்ரீ பொன்னம்ப ஜீவ சமாதிகளோட இந்த ஜீவ சமாதி உள்ளதா இருக்கும். இந்த ஜீவ சமாதியை பொன்னம்பல ஸ்ரீ சுவாமிகள் அவர் உயிரோடு இருக்கும் போதே கட்டி உயிரோடைய ஜீவ சமாதியான இடம். இங்க லிங்கம் முதல்ல காட்சி கொடுக்குறாரு. கீழே வந்து அணையாத விளக்கு இருக்கு. அவர் தான் ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள். அவரு ஜீவ சமாதி ஆன இடம் தான் இந்த இடம். தில்லை அம்பலம் பொன்னம்பலம் பாருங்க, அந்த படத்துல இருக்கு பாருங்க பக்கத்துல. அவர் தான் பொன்னம்பல சாமிகள். சிவனுக்கு சிறந்த தொண்டு புரிந்து மக்களுக்கெல்லாம் இறை தொண்டு புரிஞ்சு இந்த பகுதியில வாழ்ந்து மறைந்த தில்லை அம்பலம் பொன்னம்பலம்ன்ற அவரு தான். அவருக்கு உயிரோட ஜீவ சமாதியான இடம் இந்த பெத்தநாயக்கம்பாளையத்துல ஓலப்பாடி போற வழியில இருக்கு. இங்க வந்து வழிபட்டீங்கன்னாக்கா கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, தொழில தடைகள் இருக்கவங்க, இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஜீவ சமாதி வழிபாடு, சித்தர் வழிபாடுங்கிறது உடனடியா நம்ம குறைகளை களையக்கூடியது எல்லாருக்கும் தெரியும். சித்தர்கள், இந்த ஜீவ சமாதி, இவங்கெல்லாம் வந்து நமக்காக கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணுவாங்க. நம்ம ஒரு கஷ்டம் இவங்க கிட்ட சொன்னோம்னா நமக்காக கடவுள்கிட்ட சிவன் கிட்ட வேண்டுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸோ அந்த பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்ல அவங்க சூட்சமமா இங்க வந்து வரவாங்க. ஸோ இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அவர் நம்ம வந்து தரிசிக்கும் போது நமக்கு என்ன ஒரு அருள் கிடைக்கும், அருளாசி கிடைக்கும். இவங்க அருளாசி வாழ்க்கைக்கு நம்மளுடைய குறைகள் எல்லாம் நீக்கி வளமான வாழ்க்கை வரும். ஸோ அனைத்து ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இருக்கக்கூடிய, ஓலப்பாடி போறவழில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் ஜீவ சமாதியையும் இந்த சிவனையும் தரிசித்து நீங்க நல்வாழ்வு வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி திருவடிகளே சரணம். ஓம் நமச்சிவாயா. ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் ஜீவ சமாதி ஓலப்பாடி பெத்தநாயக்கம்பாளையம் வட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த, சூட்சம சக்தி வாய்ந்த, தன்னை வந்து வழிபடுற பக்தர்களுடைய குறைகளை போக்கக்கூடிய
பொன்னம்பல சுவாமிகள் ஜீவசமாதியான அந்த ஜீவசமாதியை அவர் காலத்திற்கு பிறகு இப்பொழுது சுவாமி குமரவேல் சுவாமி ஐயா தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு பக்தர்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இதை இது பண்ணிட்டு வர. அவர்கிட்ட இந்த ஜீவசமாதியோட சிறப்புகளை பத்தி கேட்போம். சுவாமி வணக்கம். பொன்னம்பல சுவாமிகள் அப்படிங்கிறவரை பத்தியும் அவரோட மகிமைகள் வரலாறு பூர்வீகத்தை பத்தியும் இப்போ என்னென்ன நடக்கிறத பத்தியும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் சொல்லி நீங்க சொல்லுங்க சாமி. கையில வச்சுட்டு ஒரு பொன்னம்பலம் பொன்னம்பலம் சுவாமிகள் பெத்தநாயக்கம்பாளையம் வந்து 90 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க ஐயா. 90 வருஷத்துக்கு மேல ஆகுது. பொன்னம்பலம் சுவாமிகள் பெத்தநாயக்கம்பாளையத்துக்கு வந்து முதல்ல இந்த பெத்தநாயக்கம்பாளையம் வரும்போது காளிச்சிட்டூர்னு ஒரு கிராமம் இருக்கு. இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் காளிச்சிட்டூர். குப்பகுண்டா பெருமாள் அங்க தங்கி இருந்து அதுக்கு அடுத்தது நம்ம உள்ளூர்ல பெத்தநாயக்கம்பாளையத்துக்குள்ள ஊருக்குள்ள ஆதிசங்கர் மடம்னு முத ஆரம்பிச்சார். அது 90 வருஷத்துக்கு முன்ன. அது ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு இந்த இந்த பொன்னம்பலம் சுவாமி மடம் இது அத்வேத மடம். அத்வேதம் இந்த மடத்தை நிறுவனம் பண்ணாரு. மொத்தம் 4 மடம். இங்க பெத்தநாயக்கம்பாளையத்துல 2 மடம், கல்பகனூர் இருக்கு பாருங்க, அங்க 2 மடம். இப்போ அந்த 2 மடம் என்னன்னு தெரியல. இப்போ ஆதிசங்கர் மடமும் இந்த பொன்னம்பலம் சுவாமி மடமும் இங்க இருக்குங்க ஐயா. இப்போ வந்து இவர் வந்து பூர்வீகம் வந்து ஈரியூர். பூர்வீகம் வந்து ஈரியூர், சின்ன சேலம் பக்கத்துல. இது பிள்ளையார் நயினார் பாளையம் பக்கத்துல ஈரியூர்னு ஒரு கிராமத்துல இவர் பிறந்து வளர்ந்து திருமணம்லாம் ஆகி குழந்தைங்களோட இருந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஞான உதயம் உண்டாகி அதுக்கப்புறம் இந்த பெத்தநாயக்கம்பாளையம் வந்து 90 வருஷம் ஆகுதுங்க ஐயா. 90 வருஷத்துல 40 வருஷம் இந்த பெத்தநாயக்கம்பாளையத்துல வாழ்ந்து மக்களுக்கு ஜீவ தீர்ச்ச அந்தர யோகம் நம்ம சேலம் கஞ்சமலை சித்தர கோவில்ல அந்தர யோக பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. சிவ தீர்ச்சை கொடுத்துருக்கிறாரு. சொற்பொழிவுலாம் பேசுவாரு. இவருக்கும் நம்ம நெரூர் மடம் இருக்கு பாருங்க, சதாசிவ பிரம்மேந்திரால், அந்த மடத்துக்கும் இவருக்கும் ரொம்ப தொடர்பு. இல்ல நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அந்த மடத்துக்கும் இவருக்கும் ரொம்ப நெருக்கம் அந்த காலத்திலேயே. அதனால இவரு ஐக்கியமாவதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த மடத்தை அவங்க எழுதி வச்சுட்டார். அந்த மடத்துக்கு எழுதி வச்சதுனால அந்த மடத்து நிர்வாகிங்க தான் இப்போ இந்த மடத்தை நிர்வாகம் பண்றாங்க. எனக்கு 5000 மாசம் சம்பளம் தராங்க. அடியனுங்க வந்து ஒரு 10 வருஷமா இருந்து தொண்டு செய்யறாங்க. சுவாமிகள் சாமியோட மகிமை என்ன? சாமிகளோட மகிமை வந்து நம்ம காரியா கோயில் இருக்கு பாருங்க, பிள்ளையார்பட்டி காரியா கோயில், அந்த மடத்துல இவங்கெல்லாம் சிவ தீர்ச்சை எடுத்து அங்க வந்து பாடம் படிச்சு நேசி பெற்று அதுக்கப்புறம் சிவ தீர்ச்சையெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இங்க பெத்தநாயக்கம்பாளையம் வந்திருக்கிறாரு. வந்து இங்கேயும் நிறைய வந்து சிவ தீர்த்தம் கொடுத்துருக்கிறாரு. சொற்பொழிவு பேசுவாரு. அந்தர யோக பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. தியான பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நிறைய பயிற்சிகள்லாம் அந்த காலத்துல இவர் இறை தொண்டு செஞ்சிருக்கிறாரு. இந்த பகுதி மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. அப்பயே வந்து யாருக்காவது உடல் நலன் சரியில்லை, ஆடு மாடுக்கு உடல் நலன் சரியில்லை, யாருக்காவது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர்கிட்ட வந்து பார்த்தாங்கன்னா இவரு ஏதோ இறைவனை நினைச்சு விபூதி கொடுப்பாராம். அந்த காலத்திலேயே இவர்கிட்ட வந்து யாராவது மக்கள் வந்து முறையிட்டாங்கன்னா ஜபம் பண்ணி விபூதி கொடுப்பாங்களாம், ஆசீர்வாதம் பண்ணுவாராம். அந்த ஆசீர்வாதத்தினால அந்த மக்களுக்குரிய குறைகள்லாம் நிவர்த்தியா இருக்குது. அதே மாதிரி காளிச்சிட்டூர்ல சொருபானந்த மணி சுவாமிகளும் இதே தான் செஞ்சிருக்கிறார். அந்த ஊர்ல அவர் ஐக்கியமாய் 90 வருஷம் ஆகுது. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை ஏதாவது ஒன்று சொன்னா அவரும் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி விபூதி கொடுத்தாலும் அவரோட ஆசீர்வாதத்துல அந்த கிராம மக்களுக்கு எல்லா நன்மைகளும் நடந்திருக்குது. அதனால இந்த பகுதியில சொருபானந்த சுவாமிகள், பொன்னம்பலம் சுவாமிகள், அப்புறம் உண்மையாளுபுரத்துல சுப்பிரமணியன் சுவாமிகள், அப்புறம் தலாப்தி மடம் வரதராஜ சுவாமிகள், இவங்கெல்லாம் ஒரு 5-6 பேர் இந்த புண்ணிய பூமியில வாழ்ந்து ஐக்கியமானவங்க. அப்படியே உயிரோட இவங்க என்னென்ன நாளைக்கு விசேஷம் இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல வள்ளலாருக்கு அப்புறம் இன்னும் இறைவன் யாரையும் தேர்ந்தெடுக்கல அந்த நிலைக்கு. அதே மாதிரி மாவட்ட அளவுல வரதராஜ சுவாமிக்கு அப்புறம் இன்னும் யாரையும் தேர்ந்தெடுக்கல. சன்னாசி வரதராஜ சுவாமி அவர் ஜீவசம்மதி. இந்த பகுதியில பெத்தநாயக்கம்பாளையம் பகுதியில ஒரு 5-6 மகான்கள் குடி கொண்டதுல ஒரு பெரிய சமாச்சாரம் வரதராஜ சுவாமிகள்.
அவர் தான் ஜீவசமாதி. அதனால இந்த புண்ணிய பூமிக்கு வரவங்களுக்கு எண்ணற்ற மகத்துவம் நடக்குதுங்க சுவாமிகள். அதான் பெத்தநாயக்கம்பாளையம் ஒரு புண்ணிய பூமி. நிறைய மகான்கள் இங்க வந்து வசிச்சிருந்திருக்கிறாங்க. எந்தெந்த ஊர்லயோ பிறந்து வளர்ந்து வேற எங்கெங்கயோ பிறந்தவங்க எல்லாம் இங்க வந்து இறை தொண்டு புரிஞ்சிருக்காங்க. இந்த மக்களுக்கு நன்மைகள் செய்து வாழ்ந்திருக்காங்க. வந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு நன்மைகளும் நிறைய செஞ்சுட்டு வராங்க. இன்னமும் செஞ்சுட்டு வருவாங்க. பௌர்ணமி அமாவாசைக்கு ஏதாவது விசேஷம் இங்க வந்து பிரதோஷ வழிபாட்டுக்கு இந்த பகுதி மக்கள் நிறைய ஒரு 100-150 பேர் வராங்க. அபிஷேகம் எல்லாம் சிறப்பா நடக்குதுங்க ஐயா. அபிஷேகம், அலங்காரம், பூஜை வழிபாடு, பிரசாதம் இதெல்லாம் நடக்குதுங்க சாமி. சிவலிங்கம். நம்ம சிவலிங்கம். அதுக்கு பேர் வந்து பொன்னம்பலம் சுவாமிகள் தான் வச்சிருக்கு. அந்த லிங்கத்தையே பொன்னம்பல சாமிகளா இங்க வழிபாடு பண்றாங்க. அந்த சாமிகள் சிவனோட ஐக்கியமானதுனால இந்த லிங்கத்துக்கே பொன்னம்பல சாமிகள் வச்சு பிரதோஷத்துக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி மக்கள் எல்லாம் வழிபடுறாங்க. இப்போ வந்து அந்த சிவலிங்கம் ஒரு ஜீவசமாதி ஒரு மகான்கள் குடிக்கொண்ட இடத்துல மேல வந்து ஒரு சிவலிங்கம் வைக்கிறது உண்டு. அந்த சிவலிங்கத்துக்கு நம்ம அபிஷேகம் பூஜை வழிபாடு பண்றது உண்டு. அவ்வளவுதான். அவர் ஜீவசமாதியான இடத்துக்கு மேல ஒரு லிங்கத்தை சிவலிங்கத்தை எல்லா இடத்துலயும் அது மாதிரி பண்ணுவாங்க. அந்த லிங்கத்துக்கு பூஜைகள் நடைபெறும். இப்ப தனிப்பட்ட முறையில் அந்த சிவலிங்கத்துக்கு பேர் நாம இல்லைங்கய்யா. ஆனா பொன்னம்பலம் சுவாமிகள் ஜீவசமாதி. ரொம்ப நன்றிங்க சாமி. இந்த கோயில் பார்த்து ரொம்ப மன நிறைவு தெய்வீகமா இருக்கு. நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவாங்க. சரிங்க. ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் திருவடிகளே சரணம். சரணம் சரணம் சரணம். சிவசூரியன் நம சிவ. ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டோம். சுத்திலும் நந்தவனம், பசுமையான காற்று, குளுமையான இது, மனசுக்கு நிம்மதி, தெய்வீக உணர்வு. இங்க வெளியில பாருங்க, நந்தவனத்துல நாக கன்னிகை லிங்கத்தோட கூடிய இது வச்சிருக்காங்க. மேல நாகர் இருக்கு, லிங்கம் இருக்கு, அருமையா இருக்கு. இந்த இடமே ஒரு சிவனுக்கு ஒரு சிவ வழிபாடு ஆன்மீக ஸ்தலத்துன்னு சொல்ற அளவுக்கு இதுவரை யாரும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அவசியம் நம்ம சிவன் பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் பெத்தநாயக்கம்பாளையம் ஓலப்பாடி போறவர்கள் இருக்க இந்த ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் ஜீவசமாதி சந்திச்சு நல்வாழ்வு வாழுங்கள். இப்ப ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் ஜீவசமாதி பெத்தநாயக்கம்பாளையம் தரிசிச்சோம். அவர் ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் பெத்தநாயக்கம்பாளையத்துக்கு வந்து 90 ஆண்டுகள் ஆகுது. அவர் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பின்பு அவர் வந்து சிவ தீட்சை பெற்று இந்த பகுதியில வந்து யோகம், தியானம், அந்தர் யோகம், இந்த மாதிரி யோகம் தியானம் எல்லாம் மக்களுக்கு பயிற்சி கொடுத்து, இங்க யாருக்கா உடம்பு சரியில்லை, கால்நடைக்கு உடம்பு சரியில்லைன்னா இறைவனை பிரார்த்தித்து விபூதி வச்சு அவர் ஆசியினால குணமாகி பல அற்புதங்களை நிகழ்த்தி தன்னை கஷ்டங்களெல்லாம் நீக்கி கடைசி வரைக்கும் இறை தொண்டு புரிஞ்சு உயிரோட ஜீவசமாதி ஆகி அவரே சமாதி கட்டி ஆன இடம். ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். ஜீவர் சமாதியை நல்ல நாள் எப்போ வழிபட்டாலும் சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது. அவர் ஜீவசமாதி நடத்துக்கு மேல லிங்கம் வச்சு அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. பிரதோஷம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ அனைவரும் இந்த ஸ்ரீ பெத்தநாயக்கம்பாளையம் பொன்னம்பல ஸ்ரீ சாமிகள் இந்த ஜீவசமாதிக்கு ஒரு முறை வருகை தந்து நல்லருள் பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஈசன் எழில் விழியன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.